స్నేహమో ప్రేమమో ఈడిలా హృదయమో పేరిలా మాయమో కేంద్రియే సుఖమో யாவுமே மாறுதே பூமிதானிதமோ சக்கரே சக்கரே சக்கரே. ஏய் என்ன ஓவரா பேசுற? பார்த்து பேசு, வாய் இருக்காது. ஏய் நிதிஷா, அவன் தொட்டு தொட்டு பேசுறான் லூஸ் மாதிரி அங்கே நின்றுக்க. இங்கிட்டு வாடி நீ. சீனியர்னா நீ என்ன பெரியாளா? நீ தொட்டு தொட்டு பேசுவேன். நாங்கள் வேணும் சும்மா நின்றுருப்போமா? அவளை மாதிரி நான் கிடையாது. எங்க ஏமா கைப்பே பார்ப்போம். வச்சு கையை உடச்சிடுவேன். ஏய் நிதிஷா, நீ வாடி. நீ யாரா நிதிஷாவை வாடின்னு கூப்பிடுறது? பூர்வி பூர்வி சும்மா இரு பூர்வி. அவன் சீரியஸ். நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துட போகுது. பூர்வி வேண்டாம் பூர்வி, வா பூர்வி. சீரியஸ்னா என்னடி? என்ன என்ன பண்ணுவான்னு தான் பார்த்தரலாம். என்னவே அடிச்சிட்டல பாரு. இதுக்கு நான் என்ன பண்றேன்னு பாரு. ஒன்று என்னடி பண்ணுவ? பார்த்துக்கோ. ஏய் நிதிஷா, நீ முன்னாடி வான்னு நான். பூர்வி நீ பின்னாடி வா தயவு செஞ்சு. எனக்கு கஷ்டமா இருக்கு பூர்வி. இப்போ சொல்லுடி, உன் பாய் ஃப்ரெண்ட் யாரு? எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் யாருமே இல்லை. தயவு செஞ்சு போங்க, எங்களை விடுங்க, நாங்கள் கிளம்புறோம். யார் கேட்டாலும் ரஞ்சித் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு நீ எல்லாத்தையும் சொல்ற. அப்படி சொல்லலன்னு வையன், இன்னைக்கு உன் ஃப்ரெண்டுக்குள்ள இருந்த அடி நாளைக்கு உன் இன்னொரு ஃப்ரெண்டு கொடுக்கும். வாமச்சான் போகலாம், லேட் ஆகுது நமக்கும். பூர்வி நீ ஃபீல் பண்ணாத, நம்ம பார்த்துக்கலாம் விடு. சாரிடி பூர்வி, என்னால தான் அவனுக்கு இப்படி. நிதுஷா, இதுக்கப்புறம் தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத. உனக்கு உன்னையே காப்பாத்திக்க தெரியல. இதோட கடைசியா இருக்கட்டும். தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத பூர்வி. அப்படி சொல்லாதடி பூர்வி. கனா, ஏன்டி பூர்வி இப்படி சொல்லிட்டு போறா? இப்படி சொல்லாம அவ வேற எப்படி சொல்லுவா? இது உனக்காக அவனுக்கு போய் நீ ஒண்ணுமே பண்ணல, சும்மா அழுதுட்டு நிக்கிற. இப்படி இதெல்லாம் தப்பு நிதுஷா. தயவு செஞ்சு உனக்கு பிடிக்கலன்னா தயவு சொல்லி பழகு. எல்லாத்துக்கும் பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம். இந்த பயம் ரொம்ப தப்பு. நான் எதுவும் சொல்ல விரும்பல நிதுஷா, நான் கிளம்புறேன். எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ? அமைதியா இருந்தா பிரச்சனை, பேசினா பிரச்சனை, பேசினா பிரச்சனை. ஐயோ கடவுளே, என்னதான் பண்றது தெரியல. டி மச்சான், நீ கேள்விப்பட்டியா? ரஞ்சித்தும் தனுவும் போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல 3 பொண்ணுங்களை ரொம்ப கலாய்ச்சிட்டாங்களாண்டா. அதுல வேற ரஞ்சித் ஒரு பொண்ணை அடிச்சுட்டானா. அதுதான் இப்ப பெருசா ஏதாவது எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அடிச்சுட்டானா? இது ரஞ்சித் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தான் போனான். அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் கூடி நித்துஷான்னு சொன்னானே. நிதிஷா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கதா தான் அவங்க கிளாஸ்ல ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்துச்சு. டேவிட், சொல்லு கார்த்தி. என்னடா என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அது ஒன்றும் இல்லடா கார்த்தி, நம்ம ரஞ்சித்தும் தன்னும் போய் ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு பொண்ணை அடிச்சுட்டானுங்களாம். சும்மா கலாய்ச்சிட்டு இருந்தாங்க போல. அந்த பொண்ணு ஏதோ ஓவரா வாய் பேசிட்டுன்னு ஒரு பொண்ணை அடிச்சுட்டாங்கம்மா. ஆனால் போகும்போது இவன்கிட்ட நித்துஷாங்கிற பொண்ணை நான் டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். எனக்கு ஒன்றும் புரியல. அதுதான் இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு ஸ்டாஃப்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போச்சுன்னு சொன்னாங்க. நான் என்னன்னு தெரியலடா. இதுதான் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. சரி, நானும் இந்த இவனுக்கு தெரிஞ்சிருக்காங்கன்னு இவன்ட்டு சொல்ல வந்தா அவனுக்கும் தெரியும் போல. என்ன நித்துஷாவை டேட் பண்றேன்னு சொன்னானா? சரிடா, சரிடா. டேய் என்ன, ஏன் மூஞ்சி எப்படி இருக்கு? என்னாச்சு மச்சான்? ரஞ்சித்தும் தன்னும் போய் ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு பொண்ணை அடிச்சுட்டானுங்களாண்டா. என்ன அடிச்சிட்டாங்களா? யாரடா? எதுக்காக? நித்துஷாவை அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். யாரை அடிச்சான் எதுவுமே ஒண்ணுமே தெரியல. வா நம்ம போய் பார்க்கலாம் அவன் கிளாஸ்ல. ஏய் நீ ஃபர்ஸ்ட் போய் அவங்க கிளாஸ்ல போய் என்னாச்சு, எதனால பிரச்சனை என்னாச்சுன்னா கேட்டுரு. அங்கே இரு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்தாங்க. எங்கடா போற? இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை, நீ போய் அங்கே போய் கேளு என்னாச்சுன்னு போய் பார்த்து வா. டேய் மச்சான், தெரிஞ்சிருக்குமோ? இங்கேயே நிற்கிறான். வரலன்னு இல்லை நான் நினச்சோம். தெரிஞ்சா என்ன தெரியலன்னா என்னடா, வா நம்ம போகலாம். ஏய் என்னடா சொன்ன நான் உன்ன அன்னைக்கு? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்னடா கத்துற? என்ன பண்ணோம் நாங்க? ஜூனியர் பொண்ணு எதுக்கு அடிச்சு நீ? அவன்கிட்ட ஓவரா வாய் பேசினா நான் அதனால அடித்தேன். அதாம இதெல்லாம் எதுக்கு நீ கேட்குற? நான் ஏன் உனக்கு பதில் சொல்லணும்?
மூடி போடான்னு சைடு. என்னடா சொன்ன? டி மச்சான் எந்திரா டேய். பூர்வி, தனா, நீ எதுக்கு இங்கே வந்த? அவளை எங்க? நான் அவளை திட்டி விட்டு வந்துட்டேன்டி. என்ன திட்டுனியா? நான் நீ இருக்கன்னு அவளை விட்டுட்டு வந்தேன். அவள் இதுக்கப்புறமாவது கொஞ்சம் போல்டாக இருக்கணும்னு தான் அவளை விட்டுட்டு வந்தேன். நீ எதுக்கடி வந்த? நான் நீ கோவிச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன்டி. நீ இவளை எதுக்கு தனியாக விட்டுட்டு வந்த? இப்போ தானே ஒரு பிரச்சனையாச்சு, மறுபடியும் வந்தவங்க போய் அவள்கிட்ட. ஸோ சிவா போலாம். என்னாச்சு? சீனியர், அது வந்து ஒன்றும் இல்லை சீனியர், அது ஒன்றும் இல்லை. என்ன நடந்துச்சுன்னு மறைக்காம சொல்ல போறீங்களா இல்லையா? அப்போ எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அது வந்து சீனியர், என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் சீனியர். ஆதி சீனியரை பற்றி நீத்து கவலைப்பட்டுட்டே இருந்தா. அவங்க ஏன் ஒரு வாரம் வரல, ஏன் ஏன் தனியாகவே இருக்காங்கன்னு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணான். சரி, நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயே பார்க்கலாம் வாண்டின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நாங்கள் இங்கே கிளாஸ்லேருந்து கிளம்பணும். அதுக்குள்ளே சுபீன ஜெயஜெகன் 3 பேரும் வந்துட்டாங்க. சரி, அவங்கள்ட்ட சொல்லாமல் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நீத்து வேணான்னு சொல்லிட்டேன். நாங்களும் சரி சும்மா வெளியே நடக்கலாம்னு நாங்கள் போனோம். நாங்கள் நடந்துட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ரஞ்சித்தும் தனும் வந்து தேவையில்லாமல் நீத்துட்ட ஒரு மாதிரி கையெல்லாம் பிடிச்சி கண்ணத்து துரு பேசினாங்க. அதுக்கு நாங்கள் 2 பேரும் கோவப்பட்டோம். பூர்வி ரொம்ப கோவப்பட்டதுனால அந்த ரஞ்சித் பூர்வியை அடிச்சிட்டாங்க. இதுதான் சீனியர் நடந்தது. என்ன? பூர்வி அடிச்சிட்டானா? பூர்வி, நீ ஓகேவா? பூர்வி, ஐம் சாரி. எங்கள் கிளாஸ் பசங்கனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. ஐம் ரியலி சாரி பூர்வி. இட்ஸ் ஓகே சீனியர், நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்க? நான் நீத்துக்காக தான் போனேன். நீத்து ரொம்ப பாவம் சீனியர், அவள் தனியாக இருக்கா. நான் இப்போ போகணும். மறுபடியும் அவள்கிட்ட யாரும் பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் நீத்துக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஆதி காலேஜுக்கு வந்துட்டான். கார்த்தி, பூர்வி தான் அடிச்சாங்களா? ஆமாண்டா. இரு, நான் உங்களை போய் ஒரு வழி பண்ணிட்டு வரேன். இரு கார்த்தி, அதுக்கு உனக்கு அவசியமே இல்லை. நான் ஏற்கனவே உனக்கு அடிச்சிட்டேன். என்ன அடிச்சிட்டியா? அப்போ அதுக்கு தான் போனியா? அடிக்கவும் செஞ்சுட்டேன், பிரின்சிபல்கிட்ட போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டேன். அவனை கண்டிப்பாக டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. பூரி, சாரி. என் கிளாஸ் பசங்களால் எனக்கு தேவையில்லாமல் ப்ராப்ளம் வந்துருக்கு. சாரி பூர்வி. அண்ணா, இல்லை, நீத்து தனியாக இருக்காங்க. வாங்க நம்ம போய் நீத்துவை பார்க்கலாம்.